अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अमालकुम वयग़फ़िर लकुम ज़ुनूबकुम वमन युति'िल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। உலகத்திற்கு அருள்குடையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் என்றென்று நிலவட்டுமாக. கணித்திற்குரிய எல்லாரும் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் ஏராளமான அமல்களை செய்தவர்களாகவும் அதனுடைய இறுதி கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஒரு வணக்கம் குறித்து சொல்வதாக இருந்தாலும் அதில் அதிகமான நன்மைகளை அதற்கான கூலிகளை வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் முஸ்லிம்களாக வாழுகிற நமக்கு தொழுகை சம்பந்தமான ஏராளமான செய்திகள் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லித் தருகிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது கூட இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, இந்த தொழுகை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று தொழுகை சம்பந்தமான பல செய்திகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போன்று 5 வேளை தொழுகை என்று வரும்பொழுது அது சுபஹுடைய தொழுகை என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கென்று பல சிறப்புகளை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது. லுஹருடைய தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான சிறப்புகளை வழங்கி தருகிறது. அஸ்ருடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை என்று 5 கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகையில் ஏராளமான நன்மைகளும் ஏராளமான சிறப்புகளும் இஸ்லாமிய மார்க்கம் வைத்திருப்பது போல அது அல்லாத நஃபிலான தொழுகைகளுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் வைத்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக ரமலான் மாதத்தை நாம் அடைந்த பிறகு எந்த வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்ததோ அந்த வணக்கத்தை அல்லாஹ்வுடைய கிருபையின் மூலமாக இரவு நேர வணக்கமாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்தார். அதுதான் இரவுடைய தொழுகை. தொழுகையிலே நமக்கு விருப்பமே இல்லாமல் இருந்தாலும் கூட இரவு நேரத்தில் ரமலானில் தொழ வேண்டும், பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்கிறார்கள், அதற்கென்று இமாம் நிர்ணயம் செய்யப்படுகிறார் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலில் தொழுகை நடைபெறுகிற அந்த நேரத்தில் கூட நாம் இரவு நேர தொழுகையில் ஒரு ஆர்வத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகையாக அமைத்து கொண்டோம். அது ஆரம்ப 20 நாளில் முன்னாடி ஒரு 11 மணிக்குள்ள தொழுகை முடித்து விடுவார்கள். பிந்தி இருக்கக்கூடிய ஒரு 10 நாளில் இரவு நேரம் 11 மணிக்கு ஒரு 4 ரக்காய் தொழுகிறோமா, அதன் பிறகு ஒரு 2 மணிக்கு ஒரு 4 ரக்காய் தொழுகும் என்கிற ரீதியில் பல்வேறு இடங்களில் இரவு தொழுகைக்காக வேண்டி ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இதை இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரமலான் மாதத்தில் மட்டும் அந்த தொழுகை நமக்கு கடமையானது அல்ல.
எல்லா நாட்களும் எப்படி ஃபர்லான தொழுகை நாம் தொழுது கொண்டிருக்கிறோமோ அதுபோன்று இந்த இரவு தொழுகையையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். எப்படி இந்த ஒரு மாத காலத்தில் நம்முடைய தொழுகை நாம் தொழுதிருக்கிறோமோ, இந்த ஒரு மாத காலத்தில் இரவு தொழுகைக்காக வேண்டிய நேரங்களை ஒதுக்கி இருக்கிறோமோ, அதுபோன்று எல்லா நாட்களையுமே தொழக்கூடிய தொழுகை என்று மார்க்கம் சில சுன்னத்தான செய்திகளை சொல்லித் தருகிறது. அது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி தான், மற்ற தொழுகையை விட கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகைக்கு அடுத்து ஒரு சிறந்த தொழுகை என்று சொன்னால் அது இரவு தொழுகை தான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அஃப்ராது ஸலாத்தி பஅது, கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழுகைக்கு பிறகு அல் ஃபரிலத்து ஸலாத், ஒரு சிறப்பான ஒரு தொழுகை என்று சொன்னால் நாம் தொழக்கூடிய இரவு தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப இரவுடைய தொழுகையிலே அந்த தொழுகைக்கு ஏராளமான நன்மைகளும் ஏராளமான சிறப்புகளும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அந்த சிறப்புகள் எல்லாம் நாம் விளங்கிக் கொள்ளாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 5 வக்து தொழுதால் போதுமானது, சுபகுடைய தொழுகை லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா என்று அது மட்டும் தொழுதா போதும் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அதை விட கூடுதலாக அதிகமான நன்மைகளை தரக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இந்த இரவு தொழுகையில் இருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இரவு தொழுகை என்று அதிகமான முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நம்ம வழிகாட்டியாக இருக்கிறாங்க. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொல்லித் தருகிறார், இந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லா விதத்திலும் முன்மாதிரி இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அவனுக்கு தேவையாக இருக்கிறதோ, எதை செய்தால் அவனுக்கு பிரதிபலத்தை தருமோ, அப்படியான அனைத்து விதமான வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த தொழுகையிலையும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. எப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், நாம் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு தொழுகைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை வழங்கியிருக்கிறார்கள். நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில சற்று கூட தொழுது கூட இருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் தொழுதார்கள், அதற்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள். எந்த அளவுக்கு கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூனு மினல் லைல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு நேரத்தில் எழுவார்கள். எந்த அளவுக்கு எழுவாங்க, வெறுமனே எழுமாட்டாங்க, தொழுவதற்காக எழுவார்கள். ஹத்தா தத்தபத்தர கதமாஉ, அவர்கள் தன்னுடைய கால்கள் எல்லாம் வீங்குகிற அளவுக்கு இரவு நேரத்தில் தொழுவார்கள். அப்படி யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் இது போன்ற தொழுகைக்காக வேண்டி அதிக நேரம் நின்றிருக்கிறோமா? சுபஹுடைய தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த தொழுகையில ஒரு 3-4 நிமிடங்களுக்கு மேலாக இமாம் ஓத ஆரம்பித்து விட்டால் நம்முடைய உடவுல அந்த உடல் ரீதியான பல அசைவுகள் ஏற்படுகிறது. காலை ஒரு பக்கம் நவுத்துறோம், கை ஒரு பக்கம் நவுத்துறோம், உடலெல்லாம் ஆடுகிறது, ஏதோ சிந்தனை மாறுகிறது. எந்த இடத்துல நிற்கிறோம்? அல்லாஹ்வுக்காக நிற்கிறோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக நிற்கிறோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக நிற்கிறோம். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் இமாம் ஒரு 2 நிமிடங்கள் அல்லது ஒரு 3 நிமிடங்கள் அதிகமாக குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பித்து விட்டால் நம்முடைய மனசு ஏதோ ஒன்று சொல்லுகிறது, ரொம்ப நேரம் நிற்கிறோமே, அதிக நேரம் ஓதிட்டே இருக்கிறாரு, இவர் எப்போதான் முடிப்பாரு, காலில் ஒரு மாதிரியா வலிக்குதே, காலில் ஆடுது, ஏன் சிந்தனைகள் மாறுகிறது. ஏன் சிந்தனை மாறுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில தொழுகை என்று வருகிற பொழுது அதற்கென்று உலக விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று தொழுகைக்கு கொடுக்கிறது கிடையாது. தொழுகை விஷயத்துல எல்லாருமே அசக்தியாக தான் இருக்கிறோம், எல்லோரும் அலட்சியமாக தான் இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இரவு நேர தொழுகையிலே கால்கள் எல்லாம் வீங்குகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தொழுதார்கள் என்றால் அதற்கான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். மற்ற நேரங்களை விடவும் இரவு நேரம் எல்லாம் தூங்குகிற நேரத்தில் தமக்கென்று யாரும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில்
அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்தில் நம்மளால் பேச முடியாது. இது நிதர்சனமான உண்மை. எப்படி சொல்றது தெரியுங்களா? நல்ல ஆழ்ந்த தூக்கம், எல்லாம் ஒரு மணி அளவு 2 மணி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தூக்கம் வரல, நீங்க யாராவது பேசணும் ஆசைப்படுறீங்க. அவன் ஆசைப்படும் போது அருகில் இருக்கக்கூடிய மனைவியை தட்டி, எப்ப எழுந்துரு, முக்கியமா பேசணும். அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்? ஏங்க இந்த நேரத்தை எடுக்கூடாதா? இதான் பேசுற நேரமா? படுத்து தூங்குங்க, காலையில பார்த்துக்கலாம். சரி ரைட்டு, பிள்ளைங்க இருக்கிறாங்களே, பிள்ளைகளை தட்டி எழுப்பி வாப்பா சில விஷயங்கள பேசணும். பிள்ளைங்க என்ன சொல்லும்? தூங்குற நேரத்தில் ஏவாப்பா இப்படி போட்டு அநியாயம் பண்ணி கிடக்குறீங்க, தூங்கதான் எங்களை உருகலை என்று பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? தவிர்த்து விடுவார்கள். சரி வேற யாருக்காவது நண்பர்களுக்கு அடித்து, எப்பா கொஞ்ச நேரம் வாங்கலை, ஏதாவது பேசிட்டு இருப்போம் அப்படின்னா நண்பர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எப்போ உனக்கு நேரம் கிழமை இல்லையா? எந்த நேரத்தில் நீ போன் அடிக்கிற? எதுவாக காலையில் போன வைப்பா. எந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் தூக்கம் என்று வருகிற பொழுது எல்லாமே தவிர்த்து விடுவார்கள். எல்லாம் தூங்குகிற நேரம், ரொம்ப அமைதியாக இருக்கிற நேரம். நீங்க 2 ரக்காத் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. அப்படியே ஒளி செய்து விட்டு அமைதியான ஒரு இடத்துல, அது ஒரு ரூமா இருக்கலாம், ஒரு ஹாலா இருக்கலாம், ஏதாவது ஒரு இடமாக இருக்கலாம், அது ட்ரிம்மான ஒரு லைட்டை போட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து பாருங்கள். பள்ளிவாசல் தொழுதிருக்கலாம், பள்ளிவாசலை விடவும் நீங்கள் தனிமையில தொழுகிற பொழுது அதற்கென்று அல்லாஹ் ஏராளமான அமைதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனுடைய அமைதி இருக்குல்ல, அந்த அமைதி நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. நம்முடைய உணவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல். நாம் எந்த அளவுக்கு தவறுகள் செய்திருந்தாலும், யாருக்கும் தெரியாத தவறுகளாக இருந்தாலும், தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக இரவு தொழுகை இருக்கிறது. நீங்க பேசலாம், கண்ணீர் விட்டு பேசலாம் அல்லாஹ்விடத்தில். நம்முடைய தேவைகளை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவ மன்னிப்புகளை, நமக்கு எதெல்லாம் அவசியமாக இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கொட்டி தீர்க்கலாம். அதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் இரவு நேரத்தில் வழங்கியிருக்கிறான். அந்த இரவு நேரத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்கிற பொழுதுதான் அவருடைய உணர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம்? ரமலான் முடிஞ்சு, இரவு தொழுகையெல்லாம் முடிந்து விட்டது, நேற்று முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு எல்லா இடங்களும் பார்த்தோம் என்றால் இருந்த கூட்டங்கள்லாம் சிட்டுக்குருவே வந்தாச்சு, கூட்டத்தை காணும். சுபகுடைய தொழுகையில் அவ்வளவு கூட்டங்கள் இருந்தது. ரமலான் அறிவிப்பு, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நோம்பு வந்து விட்டது, நாளைக்கு பெருநாள் இந்த அறிவிப்பு செய்கிற பொழுது எல்லாமே சுபுக்கு மக்களே காணும். ஏன் எதனால் அப்படின்னா தொழுகைக்கான அந்த முக்கியத்துவத்தை இன்னும் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். அவன் மார்க்க வலியுறுத்தி சொல்லுகிறது, இரவு நேர தொழுகையை நீங்கள் நடைமுறையில் கொண்டு வாருங்கள், அது வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். வெறுமனே சொல்வது மூலமாக அதனுடைய உணர்வுகளை தெரிந்து கொள்ள முடியாது. வாழ்க்கையில நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் அல்லது நாளைக்கோ நேரத்தோடு எழுந்து ஒரு 4 மணிக்கு அப்படியே அழகான முறையில் ஒளி செய்து விட்டு அமைதியான முறையில் யாரும் இல்லாத எல்லாம் ஒரு தனிமையிலே எனக்கும் அல்லாஹ்வுக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு உரையாடல், நம்முடைய பேச்சுக்களை, நம்முடைய தவறுகளை, நமக்கான உணர்வுகளை, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை கேட்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறானே. முன் வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? தொழுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நான் ரெடியா இருக்கிறேங்க, எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்கிறது. என்ன சொல்லுவோம்? யார்கிட்ட சொன்னாலும் தீர்வு கிடைக்கல, பேசுறோம்ல, யாராட்டே பார்க்கிறேன், யாராட்டே சொல்லி பார்க்கிறேன், எல்லாரும் சொல்லுகிற அனைத்து விதமான விஷயங்களுக்கும் எதிராகவே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு செய்திகளை சொன்னா கூட நீ எப்போ அதை செஞ்ச, செய்யாமல் இருந்திருக்கலாம்ல, செய்யாமல் இருந்திருந்தால் இப்படியான பிரச்சனை வந்திருக்காதுல்ல என்று எனக்கு எதிரான விஷயம் தான் சொல்லுகிறார் தவிர எனக்கு ஆறுதலாக யாரும் சொல்வதே இல்லை. அந்த ஆறுதலை யார் தர முடியும்? அல்லாஹ்வை தவிர ஒரு மன அமைதியை யாரால் தர முடியும்? அப்ப அல்லாஹ் எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இருக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? இழுத்து மூடு தூங்கிறோம். நோம்போடு முடிச்சு. இரவு தொழுகை என்பது
அதற்கான வழிகாட்டல் என்பது, அதற்கான நேரம் என்பது அந்த நோம்போட முடிஞ்சு. அதன் பிறகு நம்ம என்னதான் யோசித்தாலும் தொழுவதற்கு மனசு வருவது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா தொழுகைக்கான முக்கியத்துவத்தை விளங்காம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி தான், அல்லாஹ் என்ன செய்ய இரவு நேரத்தில் வானத்திற்கு கீழே இறங்குகிறான், கீழே வானத்துக்கு வந்துடுறான், கடைசி பகுதியில் கீழே வானத்துக்கு இறந்து விடுகிறான். எந்த அளவுக்கு கீழே வரான்? தன்னுடைய 2 கைகள் விரித்தவனாக. இது அடியான் யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டார்களா? யார் கேட்கிறார்களோ அவர்களை அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனே. யாராவது அவருடைய தேவைகளை கேட்க மாட்டார்களா? அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கேன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வருகிறானாம். இது ஹதீஸிலும் கேள்விப்பட்டு இருப்போம், பல இடங்களில் பேசி இருப்பார்கள், பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் கூட இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? ரமலான் மாதத்து தொழுதோம், இரவு தொழுகை. அந்த இரவு தொழுகைக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா இல்லையா? ரமலான் மாதம் பொறுத்த வரையில பயிற்சிகளையும் முயற்சிகளையும் செய்கிறோம் என்றால் வெறுமனே பயிற்சி எடுத்தால் போதுமானதா? வெறுமனே முயற்சி மட்டும் எடுத்தால் போதுமானதா? வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். அதுதான் நமக்கு பிரதிபலன். நான் ஆனால் படிச்சிருக்கிறேன், டிகிரி கோர்ஸ் வாங்கியிருக்கிறேன், ஆனா எந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா அப்புறம் ஏன்பா படிச்சதுன்னு கேட்போம். அப்படித்தானே? அப்புறம் ஏன்பா நீ படிச்ச? 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் படிப்பதற்கான வேலைகள் என்ன? சும்மாவே நீ வீட்டில் இருந்துக்கலாமே. நான் வயல்ல வந்து விவசாயம் செய்வேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன், அறுவடை செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்லலாம் சேர்ந்து? என்ன பைத்தியக்காரன் அவன், வயலுக்கு என்று பல லட்சங்களை செலவுகள் செய்து அதற்கென்று விவசாயம் செய்து அறுவடை செய்ய மாட்டேன்னு சொல்றானே, பைத்தியம் தானே சொல்லுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையை. அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அருட்கொடைகள் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. அது ரமலான் அடைந்தது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அது ரமலானிலே பல்வேறு விஷயங்களை கேட்டது இன்னும் கூடுதலான அருட்கொடை. கேட்ட விஷயங்கள் எல்லாம் எப்போது அருட்கொடையாக மாறும் என்றால் கேட்டதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்ற பொழுதுதான் அது அருட்கொடையாக மாறும். நம்ம வாழ்க்கையை பின்பற்றணும் வச்சிங்களேன், கொஞ்சம் கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு கடுகு அளவு கூட நம்முடைய வாழ்க்கையில கேட்டதை நடைமுறையில் கொண்டு வராமல் விட்டுவிட்டால் பிரயோஜனமே இல்லை, அவசியம் இல்லாத ஒன்று. அவன் மார்க்கம் சொல்லுகிறது, எதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீங்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் விரும்புகிற ஒரு குணம் சம்பந்தம் சொல்லும் பொழுது எந்த ஒரு மனிதன் சிறிய அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்கிறானோ அந்த அமலை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிற ஒரு குணம், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல் எது அப்படின்னா சிறிய அமலாக இருந்தாலும் அதை நீங்க தொடர்ச்சியாக செய்யுங்கள். நான் பெருசா செய்வேன், 5 வக்து விடவே மாட்டேன், அது காலையிலையும் மாலையிலையும் எப்போதெல்லாம் சுன்னத்தான தொழுகை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் சரியா கடைபிடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் தொழுதுட்டு 4ஆம் நாள் போப்பா முடியல அப்படின்னு சலிப்பு அடைஞ்சிடாதீங்க. அது தொடர்ந்து சிறிய அமலாக இருந்தாலும் சுபுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத்து சுன்னத்தை என்னால் முடிந்த வரையில பேணுதலாக தொழ முடியும், தொழுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்களேன். இன்னால் தினமும் ஒரு நபருக்கு 10 ரூபாய் தான செஞ்சிருவேன் என்று நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும், கஷ்டமா தெரியும், பழகுகிற வரை. அதை நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் யாரும் மாற்றவே முடியாது. நோம்பு எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில்? ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு மாதிரியா போக்குமா இல்லையா? ஒரு 5 நாள் வரை சொல்லலாம். திடீர்னு தலை வலிக்கிறது, திடீர்னு வயிறு வலிக்குது, பசி அதிகமாக இருக்கு, தூக்கம் வர மாதிரி இருக்கு, புரண்டுட்டு கிடக்கிறோம், அங்க போக முடியல இங்க போக முடியல, இப்படியான பிரச்சனை சந்திக்கிறோமே. 5 நாட்களுக்கு பிறகு அப்படி ஈஸியா போச்சு. நோம்பு வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு குவிக்காம இருக்கு பாருங்க இந்த நாள். இந்த 1 மாத காலம் எவ்வளவு வேகமாக சென்றிருக்கிறது. ஆனால் 1 மாத காலத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அமல்கள் மாறி இருக்கிறதா?
செயல்பாடுகள் மாறி இருக்கிறதா? வழக்கங்கள் மாறி இருக்கிறதா? எதையெல்லாம் தெரிந்து கொண்டோமோ அதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோமா? இல்லையே. அவ மார்க்கம் சொல்கிறது, இரவு தொழுகை நீங்கள் பேணுதலாக தொழும் பொழுது அதுல அதிகமான மன அமைதி இருக்கிறது. நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய கவலைகளுக்காக, நாம் செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் ரொம்ப அமைதியான முறையில் பேசுவதற்கு ஒரு தகுந்த நேரம் என்றால் அந்த நேரம்தான். நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு ஒரு தகுந்த நேரம் என்றால் அந்த நேரம்தான். நமக்காக அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக வருகிறார் என்றால் ஒரு தகுந்த நேரம் அந்த இரவு நேரம் தான். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சிக்கல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வந்துவிடும். ஒரு மன அழுத்தம் வந்துடும். மன அழுத்தம் வந்துருச்சு சொன்னா அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. ஆக கேட்ட விஷயங்களை எதையெல்லாம் செவிமடுத்திருக்கிறோமோ, எதையெல்லாம் படித்திருக்கிறோமோ, இதை ஒரு மாத காலத்தில் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்று அறிந்திருக்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதன் மூலமாக அமல்கள் செய்து நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து சுவனத்திற்கு சொந்தக்கார ஆக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக என்னுடைய முதல் உரை முடித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இரவு நேரத்தில் எப்படி தொழ வேண்டும் என்கிற செய்திகளையும், எப்படியெல்லாம் திருமறை குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும் என்கிற செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரான். எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல் முதஸ்ஸிர், போர்வையை போர்த்து கொண்டு இருப்பேரே. அவர் சொல்றான், அல்லாஹ் கும், நீங்க எழுந்துறீங்க, என்ன செய்ய தெரியுமா? அலைலி இல்லா கலீலன், அந்த இரவு நேரத்தில் தொழுவதற்காக நீங்கள் என்ன எழுங்க. நிஸ்ஃபவு அலாவை இன்குசு மின்ஹு கலீலன், அந்த இரவு நேரத்தில் உங்களுடைய தொழுகை, உங்களுடைய ஓதுதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பாதி நேரமோ அல்லது ரொம்ப அதுக்கும் குறைவாகவோ நீங்க என்ன செய்யுங்க, இந்த குர்ஆனை ஓதுங்கள். அஸித் அலைஹி, அல்லது கூடுதலாக கூட நீங்கள் ஓதுங்கள். வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, ரொம்ப அழகான முறையில், நிதானமான முறையில் இந்த குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். ரசூலாவை எழுப்பி நீங்கள் எழுந்துருங்க, நீங்கள் தொழுங்கள். இரவு நேரத்தில் நீங்கள் பாதியில் ஓதினாலும் சரி, அல்லது பாதிக்கு குறைவாக நீங்கள் ஓதினாலும் சரி, இல்லை அதை விட அதிகப்படுத்தி நீங்கள் ஓதினாலும் சரி, குர்ஆனை ஓதுகிற பொழுது ரொம்ப நிதானமாக நீங்கள் செய்ய ஓதுங்க, ரொம்ப நிதானமாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எதை செய்யாமல் இருக்கிறோமோ அதை செய்வதற்கான ஒரு தூண்டுகோலாக மார்க்கம் நம்ம சொல்லித் தருகிறது. இரவு தொழுகை என்பது ரொம்ப சாதாரணமான விஷயமா அல்ல. அதற்காக மெனக்கிட வேண்டும், அதற்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும், அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற தூக்கத்தெல்லாம் கலையணும். இதையெல்லாம் கலைந்த பிறகு ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுகிற பொழுது அதற்கான பிரதிபலத்தை எல்லாம் கொடுக்கலாம். எதுவுமே ஈஸியாக கிடைச்சிடாது இல்லையா? உலகத்துடைய வாழ்க்கையிலும் சரி, எந்த ஒன்றும் நமக்கு இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேவையாக இருந்தாலும் அந்த பொருளாதார தேவைகளுக்காக வேண்டி நாம் அதிகம் கஷ்டப்பட வேண்டும். நோன்பு வைத்திருந்தாலும் சரி, நோன்பு இல்லாமல் இருந்தாலும் சரி, நாம் உழைத்தால்தான் அதற்கான பொருளாதாரத்தை திரட்ட முடியும். கஷ்டப்படுறோம் இல்லையா? உலகத்தினுடைய தேவைகளுக்காக கஷ்டப்படுகிற நாம், ஒரு நிச்சயமில்லாத உலகத்துக்காக வேண்டி அவ்வளவு முயற்சி செய்யக்கூடிய நாம், ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும், அதனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் இலகா கொடுத்துருவானா என்ன? அதுக்காக கஷ்டப்படணும், அதுக்காக முயற்சிகள் இருக்கணும், அதற்கான நேரங்களை ஒதுக்கணும், தனிமை அல்லாஹ்விடத்துல பேசணும், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அவ அனைத்திற்குமே ஒரு சிறந்த நேரம் என்று சொன்னால் மற்ற கடமையாக்கப்பட்ட தொழுகை தவிர இரவில் தொழக்கூடிய தொழுகை தான். அப்ப இந்த தொழுகைக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம். அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சுவனத்து சொந்தக்காரராக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய ஜும்மாவை எடுத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.